யூனிட் 2 லிப்னிட்ஸ் தேரம்ன்ற டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு nth டெரிவேட்டிவ்ன்ற டாப்பிக்கை நம்ம முன்னாடி லாஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து லிப்னிட்ஸ் தேரம். லிப்னிட்ஸ் தேரம் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு டாபிக், ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிறதே அப்படின்னு இல்லை, ஒரு சின்ன இடத்துல ஒரு ஸ்பார்க் விட்டால் கூட நமக்கு ஆன்சர் தப்பாக வந்துடும், ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செய்து பாருங்கள். இப்போது லிப்னிட்ஸ் தேரம்னா என்னது? d பவர் n y divided by dx power n equal to unv plus nc1 un minus 1 v1 plus etc nc2 un minus 2 v2 plus etc vn un சொல்லிட்டு வரும், ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், v வந்துட்டு எக்ஸ் ஸ்கொயரு சீக்கிரமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 வர டேர்ம் எக்ஸா வியை எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன், ஓகேவா? பட் ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? இ பவர் எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0 வர வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூவை இ பவர் எக்ஸுன்னும் வியை லாக் எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன், ஓகேவா? எடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன தேவை, டி பவர் என் யூஎன் தேவை. ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு யூஎன் தானே இருக்குது. அப்போது டி பவர் என் யூ டிவைடட் பை டி எக்ஸ் பவர் என்னன்னா இ பவர் எக்ஸை எத்தனை டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் எனக்கு என்ன தாங்க வரப்போகுது, இ பவர் எக்ஸு தான் வரப்போகுது, ஓகேவா? தென் வி எனக்கு v1 தேவை. அப்போது dv டிவைடட் பை dx log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், d by dx of log x equal to 1 by x, ஓகேவா? அப்போது 1 by xன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். தென் v2 நமக்கு தேவை. அப்போ v2னா d ஸ்கொயர் v டிவைடட் பை dx ஸ்கொயர்னு வருங்களா? இதை நான் எப்படி எழுதலாம், 1 டிவைடட் பை எக்ஸை எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாமா? இப்போ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்னங்க கிடைக்கும், ஃபஸ்ட்டு பவரை வச்சு பண்ணுவேன், -1 எக்ஸ் பவர் -2ன்னு கிடைக்கும், கரெக்டு தானே? ஏன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் என்னது, n எக்ஸ் பவர் n -1, ஓகேங்களா? ஸோ அப்போது நான் இதை எப்படி எழுதலாம், -1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம், ஓகேவா? தென் எனக்கு v nth டேர்ம் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன வரும், log xோடைய v nth டேர்ம் எனக்கு என்னங்க வரும், log ax plus b d பவர் n log ax divided by dx பவர் n என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், -1 the whole power n minus 1 n minus 1 factorial a power n divided by x power n சொல்லி தானே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? nth டெரிவேட்டிவ்ல நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். அப்போ v nth டேர்ம் எனக்கு என்ன வரும், -1 the whole power n minus 1, இங்கே ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, 1ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் 1 power n factorial the same தான் வரப்போகுது. தென் n minus 1 factorial divided by x power n. இப்போ நான் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு போயிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y equal to un என்ன பார்த்தோம், e power x. தென் v வந்து என்னது, log x plus nc1 un minus 1 என்ன போடணும், ஒன்றுமே போட வேண்டாம், nc1 e power x தான் அதுக்கும் வரப்போகுது. v1 என்ன வரும், 1 by x plus nc2 e power x டாட் v2ஓட வேல்யூ என்னது, -1 by x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா. இதில் எந்த டேர்ம்லையுமே நமக்கு 0 வரல, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், v1 டேர்ம் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். v1 என்னது, -1 whole power n minus 1 n minus 1 factorial divided by x power n, uவோட வேல்யூ என்னதுங்க, e power x. அப்போது இது எல்லாத்துலேயுமே நமக்கு காமனாக யார் இருக்கா, e பவர் எக்ஸ் இருக்காங்க. அப்போ e பவர் எக்ஸை எடுத்தோன்னா ரிமைனிங் என்ன வரும், log x ப்ளஸ் nc1னா n மட்டும்தான் வரும், n e பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்
மைனஸ் இங்கே முன்னாடி வந்துடும். nc2னா n into n minus 1 divided by 2 e power x divided by x square plus minus 1 the whole power n minus 1 factorial divided by x power n ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி லிபனிட்ஸ் தியரமுடைய சம்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.